தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 12/9/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஒரு வெற்றியின் நாளாக அமையப் போகிறது என்று மனமாற வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 32:7. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நீரே எனக்கு புகலிடம், இன்னலினின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர் என்கின்றது. இந்த சங்கீதத்தின் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் அறிவுரையும் ஆலோசனையும் என்னவென்றால், நமக்கு இந்த உலகத்தில் மறைவிடமாய் இருப்பவர் கிறிஸ்து மட்டுமே. நாம் நம்பி இருக்கின்ற, நாம் நம்பி நம்மை எல்லா இக்கட்டுகளுக்கும் துன்பங்களுக்கும் முன் வந்து நம்மை பாதுகாப்பார்கள் என்று நம்பிய மனிதர்கள் அனைவரும் நம்மை கைவிட்டார்கள் அல்லவா? இந்த ஏக்கத்தில், இந்த தோல்வியில் நான் எனக்கு என்ன செய்வேன் என்று வேதனையில் காணப்படுகின்ற உன்னை பார்த்த கர்த்தர் கூறுகின்றார், அந்த நம்பிக்கை வீண், நீ என்னை மட்டுமே நம்பியிரு, நான் தான் உனக்கு எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி உன்னை பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். தாவீது பார்த்தீர்களா? அவர் வாழ்க்கையில் மகன்களால் அவர் நம்பியிருந்த, மிகவும் நேசித்த அவரது மகனை அவரை கொல்வதற்காக ஓடி வரும்பொழுது காட்டில் ஒளிந்து கொண்டிருந்தார். இப்படி அவர் நம்பினவர்கள் அனைவரும் அவரை கைவிட்ட நிலைமையில் கர்த்தர் மட்டுமே அவருக்கு புகலிடமாக இருந்து, மறைவிடமாக இருந்து அவரை பாதுகாத்து இழந்ததை திருப்பி கொடுத்தார். பிரியமானவர்களை, ஆகவேதான் நாமும் கர்த்தரை மட்டுமே நம்பியிருப்போம். மனிதர்கள் நம்புவதை விட்டுவிடுவோம். அவரை நம்பி அவரது பாதத்தில் ஓடி அவரை அணைத்துக் கொள்வோம். அவரும் தமது சிறகுகளால் நம்மை மூடி எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி அவர் மறைவிடமாயிருந்து நம்மையும் நம் சந்ததியையும் பாதுகாத்து இரட்சணிய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த சங்கீதத்தின் மூலமாக அப்பா, மனிதர்களால் நம்பப்பட்டு மனிதர்களை நம்பி அவர்கள் நமக்கு எல்லா தீங்குக்கும் விலக்கி நமக்கு முன் வந்து நம்மை பாதுகாப்பார்கள் என்று நினைத்து அவர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் தோல்வியில் காணப்பட்டு வேதனையில் கண்ணீருடன் இருக்கின்ற சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நீர் தந்த இந்த ஆறுதலான வார்த்தைக்காக கோடி நன்றியப்பா. இன்றிலிருந்து நாங்கள் எந்த மனிதரையோ எந்த காரியத்தையோ நாங்கள் நம்ப மாட்டோம், உம்மை மட்டுமே நம்புவோம். உமது சிறகுகளின் நிழலில் நாங்கள் மறைவிடமாக ஓடி வந்து விடுவோம். உமது கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் மட்டுமே கீழ்ப்படிந்து வாழ்வோம். மனிதர்கள் வார்த்தைகளை நம்ப மாட்டோம் என்று உம்மை மட்டுமே புகலிடமாக, தஞ்சமாக, மறைவிடமாக ஓடி வந்துள்ள சகோதரனுக்காக சகோதரிக்காக ஜெபிக்கின்றோம். அவர்கள் இதற்கு முன்பு மனிதர்களை நம்பின அந்த காரியத்திற்காக இப்பொழுது மன்னிப்பு கேட்கின்றார்களப்பா. எங்களை மனப்பூர்வமாக மன்னிங்க. நாங்கள் இன்றிலிருந்து எந்த சூழ்நிலையிலும் எந்த மனிதர்களையும் நம்ப மாட்டோம், எந்த சூழ்நிலைகளையும் நம்ப மாட்டோம் என்று உறுதி எடுக்கின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன் மூலம் எங்களை மன்னித்து எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வதியுங்க. எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மறைவிடமாக இருந்து ஆசீர்வாதத்தை இரட்டிப்பாக தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.